வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு பாகற்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, நம்ம மீடியம் சைஸில் 4 பாகற்காய் எடுத்துருக்கோங்க. அதை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சிறிய சைஸ் பாகற்காயாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா இது போல் நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாகற்காயை கட் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணுங்க. பாகற்காய்க்குள்ளே நம்ம மசாலா வைக்கணும் இல்லையா, அதனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், பாகற்காய்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைக்கும் பொழுது பாகற்காயோட கசப்பு கொஞ்சம் குறையுங்க. உப்பு அதிகமாகவே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு 10 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வேர்க்கடலை பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ தவா ஹீட்லேயே நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி செய்துக்க போகிறோங்க. இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம மசாலா பொடி செய்து எடுத்துக்கிட்டோம். தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க. இது போல் நம்ம பொடி செய்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃப்டு பாகற்காய் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். இந்த பாகற்காயோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாகற்காயில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்குங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு எல்லாமே இருக்கும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. அதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க.
இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி வச்சிருவோங்க. நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பாகற்காய்க்கு இந்த பொடி தாங்க டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஆறிடுச்சு. பாகற்காயில் உப்பு சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம 3-4 முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ பாகற்காயில் நமக்கு உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மேலே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், இதே போல் நம்ம பாகற்காய்க்குள்ளே மசாலா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. அதில் நம்ம ஸ்டவ் பண்ண பாகற்காயை எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு நம்ம அடுத்த சைடும் வேக வச்சுக்கணுங்க. பாருங்கள், 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு வெந்த பிறகு இது போல் கீழே நமக்கு மசாலா இருக்கும் இல்லையா, அதையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதம் வச்சுருந்த இல்லையா பொடி, அதை சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான பாகற்காய் ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் பாகற்காய் வச்சு அது கூடவே அதோட பொடியுமே கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.